ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரீட் வித் ஐஷு. இந்த வீடியோவில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் லெசன் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்கில் இருக்கிற லெசன் தான் இது. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். 1600ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் நாள் ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு நிறுவப்படுது. இதற்கான அரசு பட்டயத்தை இங்கிலாந்து அரசி முதலாம் எலிசபெத் வழங்கினார். 1608ஆம் ஆண்டு கேப்டன் ஹாக்கின்ஸ் என்பவர் வணிக குழு முகலாய பேரரசர் ஜஹாங்கீரோட அவைக்கு அனுப்பி சூரத்துல வணிக நிலையம் அமைப்பதற்கான அனுமதியை கோரினாங்க. முதல்ல இதனை நிராகரிச்சாங்க. ஆங்கிலேயர் தங்களது முதலாவது வணிக நிலையத்தை சூரத்தில் நிறுவ ஜஹாங்கீர் 1613 ஆணை வழங்குறாரு. பின்னர் சர் தாமஸ் ரோ என்பவர் மேலும் பல சலுகைகளையும் உரிமைகளையும் வணிக குழுவுக்கு பெற்று தராங்க. இதனால ஆங்கிலேயர் ஆக்ரா, அகமதாபாத், புரோச் ஆகிய இடங்களில் தமது வாணிப மையங்களை அமைக்கிறாங்க. இவ்வாறு ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிக குழுவினர் படிப்படியாக அவங்களுடைய வாணிப எல்லையை விரிவுபடுத்தி வந்தாங்க. 1639 பிரான்சிஸ் டே என்பவர் சென்னையை நிறுவி அங்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை அமைச்சாரு. மேற்கு கடற்கரையில் 1668ஆம் ஆண்டு அரசர் 2ஆம் சார்லஸ் கிட்டேந்து ஆண்டுக்கு 10 பவுண்ட் வாடகைக்கு வணிக குழு பம்பாய் தீவை பெற்றாங்க. 1690ஆம் ஆண்டு ஜாப் சார்னாக் என்ற வணிக குழுவின் முகவர் சூதனோதி, கோவிந்தபூர், காளிகட்டம் என்ற 3 கிராமங்களை விலைக்கு வாங்கினாங்க. இவை பின்னர் கல்கத்தா நகரமாக வளர்ச்சி அடையுது. அங்கு அமைக்கப்பட்ட கோட்டைக்கு ஆங்கில அரசர் 3ஆம் வில்லியம் அங்க ஒரு கோட்டை அமைச்சிருப்பாங்க. அந்த கோட்டைக்கு ஆங்கில அரசர் 3ஆம் வில்லியத்துடைய நினைவாக வில்லியம் கோட்டை அப்படின்னு ஜாப் சார்னாக் பெயரிட்டாரு. இந்திய கடற்கரை ஓரங்களில் நிறுவப்பட்ட ஆங்கில வணிக நிலையங்கள் அனைத்தும் பம்பாய், சென்னை, கல்கத்தா மாகாணங்களாக பின்னாட்கள்ல ஒருங்கிணைக்கப்பட்டது. 1757ஆம் ஆண்டு பிளாசி போர் நடக்குது. 1764ஆம் ஆண்டு பக்சார் போர். இதோடைய விளைவாக வணிக குழு ஒரு அரசியல் சக்தியாக மாறுது. 1858ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு இந்திய நிலப்பகுதிகளை அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வரைக்கும் இந்தியாவில் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியே நடைபெற்றிருக்கு. வணிக குழு ஆட்சியின் போது வில்லியம் கோட்டையின் முதலாவது ஆளுநராக ராபர்ட் கிளைவ் பதவி வகிச்சாரு. அவரை தொடர்ந்து வெர்லஸ், கார்டியர் 2 பேருமே அந்த பதவியில இருந்தாங்க. 1772ஆம் ஆண்டு வணிக குழு வில்லியம் கோட்டையின் ஆளுநராக வாரன் ஹேஸ்டிங்ஸை நியமிச்சாங்க. நெக்ஸ்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸோடைய சீர்திருத்தங்கள். 1772ஆம் ஆண்டு வங்காளத்தின் ஆட்சி பொறுப்பை வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஏற்ற போது அங்கு நிறைய குழப்பம் தான் நிலவிட்டு இருந்தது. வணிக குழுவின் நிதி நிலைமையே மோசமாக இருந்துச்சு. அப்போது நிலவிய பஞ்சம் மேலும் பற்றாக்குறைக்கே தான் வித்திட்டுச்சு. ஆகவே பெருவாரியான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் கட்டாயத்தை வாரன் ஹேஸ்டிங்ஸ் உணர்ந்தாரு. நெக்ஸ்ட் இரட்டை ஆட்சியை ஒழிக்கிறது. கிழக்கிந்திய வணிக குழு தாமே திவானி பொறுப்பையும் ஏற்று தமது முகவர்கள் மூலமாக நேரடியாக நிலவரி வசூலிக்க தீர்மானித்தது. அதனால ராபர்ட் கிளைவ் அறிமுகப்படுத்திய இரட்டையாட்சி முறையை ஒழிச்சிட்டாங்க. வணிக குழுவின் நிதி நிலைமையை சீரமைப்பதற்காக வாரன் ஹேஸ்டிங்ஸ் நவாபிற்கு அளிக்கப்பட்டு நிதி உதவி 32 லட்சம் ரூபாய் பாதியாக குறைச்சாங்க. முகலாய பேரரசருக்கு வழங்கப்பட்டு ஆண்டு ஓய்வூதியம் 26 லட்சம் ரூபாயும் நிறுத்தினாங்க. வருவாய் சீர்திருத்தங்களை நெக்ஸ்ட் பார்ப்போம். இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்ட பிறகு வரி வசூல் செய்யும் பொறுப்பை வணிக குழுவை ஏத்தாங்க. அதற்காக கல்கத்தாவில் ஒரு வருவாய் வாரியம் ஏற்படுத்தினாங்க. வரி வசூலை இது மேற்பார்வை செஞ்சிச்சு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆங்கிலேய கலெக்டர்கள் நியமிக்கப்பட்டாங்க. கருவூலம் முர்ஷிதாபாத்தில் இருந்து கல்கத்தாவுக்கும் மாத்தினாங்க. ஒரு தலைமை கணக்கரும் நியமிச்சாங்க. இவ்வாறு கல்கத்தா 1772இல் வங்காளத்தின் தலைநகரம் ஆகியது. பின்னாடி அது பிரிட்டிஷ் இந்தியாவிற்கும் தலைநகரமா ஆயிடுச்சு. வருவாய் வாரியம் நிலங்களை அவற்றின் உண்மை மதிப்பை அறிந்து கொள்வதற்காக ஓராண்டுக்கு பதிலா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏலத்துக்கு விட்டாங்க. ஏலத்தில் ஜமீன்தார்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுச்சு. இருப்பினும் குடியானவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக ஒரு சில நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. தன்னிச்சையான மேல் வரிகளும் அநியாயமான அபராதங்களும் ஒழிக்கப்பட்டன. மேலும் குத்தகையை உயர்த்துவதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இருப்பினும் இந்த வருவாய் திட்டம் தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. பல ஜமீன்தார்கள் வரி கட்ட தவறினார்கள்.
வருவாய் நிலுவை அதிகரிச்சிச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீதித்துறையை சீரமைக்கிறது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் பதவியேற்ற போது நீதித்துறையில முறைகேடுகள் மலிந்து காணப்பட்டன. அதுவரை நீதி நிர்வாகத்தை நடத்தி வந்த நவாப் தனது அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி வந்தாரு. அவரது பல தீர்ப்புகள் கொடுமையானதாக இருந்தன. ஜமீன்தார்கள் தங்களது கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் நீதிபதிகளாக செயல்பட்டு வந்தாங்க. அவர்கள் பாரபட்சமாக நடந்து கொண்டதுடன் ஊழல் மிக்கவர்களாகவும் இருந்தனர். மொத்தத்தில் நீதித்துறை ஊழலின் உறைவிடமாகவே காணப்பட்டது. நீதி நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டியதன் அவசியத்தை வாரன் ஹேஸ்டிங்ஸ் உணர்ந்தாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட கலெக்டரின் கீழ ஒரு உரிமையியல் நீதிமன்றமும், இந்திய நீதிபதியின் கீழ ஒரு குற்றவியல் நீதிமன்றமும் செயல்படுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுச்சு. மாவட்ட நீதிமன்றங்கள்ல இருந்து வரும் வழக்குகளை விசாரிக்க உரிமையியல் வழக்குகளுக்கு ஒன்றும் குற்றவியல் வழக்குகளுக்கும் ஒன்றுமாக 2 மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் கல்கத்தாவில ஏற்படுத்தப்பட்டுச்சு. உரிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சதர் திவானி அதலத் என்றும் அழைக்கப்பட்டுச்சு. இதற்கு ஆளுநரும் ஆலோசனை குழுவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 உறுப்பினர்களும் தலைமை வகிச்சாங்க. அதே குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சதர் நிசாமத் அதலத் எனப்பட்டுச்சு. இதற்கு ஆளுநரும் அவரது ஆலோசனை குழுவால் நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி ஒருவரும் தலைமை வகிப்பர். நீதிபதிகளுக்கு உதவியாக இந்து மற்றும் முஸ்லிம் சட்டங்களின் வல்லுநர்கள் நியமிக்கப்பட்டாங்க. கற்றறிந்த பண்டிதர்களால இந்து சட்டத்தொகுப்பு ஒன்று வடமொழியில் உருவாக்கப்பட்டுச்சு. இது பாரசீக மொழியிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டது. இதன் ஆங்கில வடிவம் இந்து சட்டங்களின் தொகுப்பு என்ற பெயரில் ஹால்ஹட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் வணிக விதிமுறைகளும் பிற சீர்திருத்தங்களும். தஸ்தக்குகள் எனப்பட்ட இலவச அனுமதி சீட்டுகளை வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஒழிச்சார். உள்நாட்டு வாணிபத்தை முறைப்படுத்தினார். சுங்கவரி நிலையங்களின் எண்ணிக்கையை குறைத்தார். இந்திய மற்றும் அயல்நாட்டு பொருட்கள் அனைத்துக்கும் 2.5 விழுக்காடு என ஒரே சீரான சுங்கவரி வசூலிக்கப்பட்டது. வணிக குழு பணியாளர்கள் தொடர்ந்து தனிப்பட்ட வாணிகத்தில் ஈடுபட்ட போதிலும் அவை ஒரு வரம்புக்குட்பட்டே நடைபெற்றன. நெசவாளர்களின் நலன்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ஒரே மாதிரியான முன்கட்டண அஞ்சல் முறையை அவர் அறிமுகப்படுத்தினார். கல்கத்தாவில் ஒரு வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. கல்கத்தாவின் காவல்துறை மேம்படுத்தப்பட்டு கொள்ளையர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் ஒழுங்குமுறை சட்டம். 1773 ஒழுங்குமுறை சட்டம் பார்க்க போறோம். 1773 1773 கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறை சட்டம் வணிக குழுவின் அரசியலமைப்பு வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் ஆகும். இதற்கு முன்பு இங்கிலாந்தில் இருந்த இயக்குனர்கள் குழுவும் வணிகர்கள் மன்றமும் வணிக குழுவை நிர்வகித்து வந்தன. ஆண்டுதோறும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட இயக்குனர்கள் குழுவே வணிக குழுவின் அலுவல்களை நிர்வகித்து வந்துச்சு. இந்தியாவில் இருந்து 3 மாகாணங்களும் தனித்தனியாக செயல்பட்டன. அவை ஒவ்வொன்றும் தாய்நாட்டு அரசுக்கே நேரடி பொறுப்பானதாகும். மாகாண அரசின் நிர்வாகம் ஆளுநர் மற்றும் அவரது ஆலோசனை குழுவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. வணிக குழுவின் அலுவல்களில் நாடாளுமன்றம் தலையிடுவதற்கான சூழ்நிலைகள் அப்போது உருவாயின. ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிக குழு இந்தியாவின் நிலப்பகுதிகளை கைப்பற்றியதோடு திவானி உரிமைகளையும் பெற்றதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை பெற்றது. அதன் ஆரம்பகால ஆட்சி ஊழல் மலிந்ததாகவும் கொடுமையானதாகவும் இருந்தது. வணிக குழு நிதி பற்றாக்குறையால் தவித்தபோது அதன் பணியாளர்கள் செல்வத்தில் கொழித்தனர். 1770 வங்காளத்தில் ஏற்பட்ட கொடிய பஞ்சம் குடியானவர்களை பெரிதும் பாதிச்சிச்சு. இதனால வரி வசூல் மந்தமாயிட்டு வணிக குழு திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. 1773 வணிக குழு அவசர கடனுதவி கேட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே நாடுனாங்க. இத்தகைய பின்னணியில்தான் வணிக குழுவின் அலுவல்கள் ஒழுங்குபடுத்துவது என இங்கிலாந்து நாடாளுமன்றம் முடிவு செய்றாங்க. இங்கிலாந்தில் பிரதமராக இருந்த நார்த் பிரபு வணிக குழுவின் விவகாரங்களை விசாரிச்சு அறிய ஒரு தேர்வு குழுவை நியமிச்சாரு. அக்குழு அளித்த அறிக்கையே ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிச்சு. ஒழுங்குமுறை சட்டத்தின் விதிமுறைகள்
நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒழுங்குமுறை சட்டம் வணிக குழுவின் அரசை இந்தியாவிலும் தாய்நாட்டிலும் மாற்றி அமைச்சிச்சு. அதில் இடம்பெற்றிருந்த முக்கிய விதிமுறைகளை நெக்ஸ்ட் பார்ப்போம். இயக்குனர்கள் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஓராண்டிலிருந்து 4 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுச்சு. அவர்களில் 4ல் ஒரு பகுதியினர் ஆண்டுதோறும் ஓய்வு பெறுவாங்க. ஓய்வு பெற்றவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் பகுதியை இழந்தவர்கள் ஆவார். வங்காள ஆளுநர் இனி வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் என அழைக்கப்படுவார். அவரது பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். தலைமை ஆளுநருக்கு உதவியாக 4 பேர் கொண்ட ஒரு ஆலோசனை குழு ஏற்படுத்தப்பட்டது. பெரும்பான்மை முடிவுபடியே அரசு செயல்பட வேண்டும். தலைமை ஆளுநருக்கு முடிவு செய்யும் வாக்குரிமை வழங்கப்பட்டுச்சு. தலைமை ஆளுநர் மற்றும் ஆலோசனை குழுவிற்கு போர், அமைதி, உடன்பாடு போன்ற விவகாரங்களில் மற்ற மாகாணங்களை கட்டுப்படுத்த அதிகாரம் வழங்கப்பட்டது. கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்த இச்சட்டம் வகை செய்தது. இதில் ஒரு தலைமை நீதிபதியும் 3 துணை நீதிபதிகளும் இருப்பர். இது தலைமை ஆளுநர் மற்றும் ஆலோசனை குழுவிற்கு அப்பாற்பட்டு தனித்து இயங்கும். 1774ஆம் ஆண்டு அரசு பட்டயத்தின்படி உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. தலைமை ஆளுநர், ஆலோசனை குழு உறுப்பினர்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்ட வணிக குழுவின் பணியாளர்கள் எவரும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பரிசு பொருட்கள், நிதி வெகுமதிகள் போன்றவற்றை பெறுவதற்கு இச்சட்டம் தடை விதிச்சிச்சு. சட்டத்தின் நிறைகுறைகளை நெக்ஸ்ட் பார்க்கலாம். வணிக குழுவின் அலுவல்களை நாடாளுமன்றம் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தமையே ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கியத்துவம் ஆகும். மேலும் இங்கிலாந்து நாடாளுமன்றம் இந்திய மக்களின் நலனில் அக்கறை கொண்டுள்ளது என்பதை இச்சட்டம் வெளிப்படுத்தியது. வணிக குழுவின் தன்னிச்சையான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தமையே இச்சட்டத்தின் மிகப்பெரிய நிறையாகும். இந்தியாவில் எதிர்கால நிர்வாகத்திற்கும் சட்டங்களுக்கும் ஒரு வரை சட்டமாக இது விளங்கியது. தலைமை ஆளுநருக்கு போதிய அதிகாரம் அளிக்கப்படல என்பது இச்சட்டத்தினுடைய மிகப்பெரிய குறைபாடாகும். ஆலோசனை குழுவிற்கு உச்ச அதிகாரம் அளிக்கப்பட்டமையால் தலைமை ஆளுநரின் முடிவுகளை இது அவ்வப்போது தடை செய்தது. நிர்வாக முடக்கத்துக்கு வித்திட்டுச்சு. இருப்பினும் இச்சட்டத்தின் பெரும்பாலான குறைகள் 1784ஆம் ஆண்டு பிட் இந்திய சட்டத்தின் மூலம் சரி செய்யப்பட்டுச்சு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் உடைய விரிவாக்க கொள்கையை பத்தி நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாரன் ஹேஸ்டிங்ஸ் தமது விரிவாக்க கொள்கைக்கு புகழ் பெற்றவர் ஆவார். இவரது ஆட்சி காலத்துல ரோஹிலா போர், முதல் ஆங்கிலேய மராட்டிய போர், 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் ஆகிய போர்கள் நடைபெற்றுச்சு. நெக்ஸ்ட் ரோஹிலா போர் பத்தி வாங்க பார்க்கலாம். ரோஹிலா போர் பாத்தீங்கன்னா 1774ல வந்தது. மராட்டிய பகுதிகளுக்கும் அயோத்திக்கும் இடையே இருந்த ஒரு சிறு அரசு ரோஹில்கண்ட். இதன் ஆட்சியாளர் ஹபீஸ் ரஹமது கான். மராட்டிய படையெடுப்பின் அச்சம் காரணமாக ரஹமது கான் என்ன பண்றாரு, 1772ல அயோத்தி நவாபுடன் ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை செஞ்சுக்கிறாரு. ஆனால் அத்தகைய படையெடுப்பு ஏதும் நடைபெறல. ஆனால நவாபு அதற்கான கட்டணத்தை தருமாறு வற்புறுத்தினாரு. படையெடுப்பு எதுவும் நடைபெறல, இருந்தாலும் நவாப் காசு கேட்கிறாரு. ரஹமது கான் என்ன செய்யறாரு, காலதாமதம் செய்யறாரு. அதனால பிரிட்டிஷார் உதவியுடன் நவாப் என்ன பண்றாரு, ரோஹில்கண்ட் மீது படையெடுத்தாரு. ரோஹில்கண்டுக்கு எதிராக பிரிட்டிஷ் துருப்புகளை அனுப்பிய வாரன் ஹேஸ்டிங்ஸ் அத்தகைய செயலுக்காக கடுமையாக விமர்சிக்கப்படுறாரு. நெக்ஸ்ட் முதல் ஆங்கிலேய மராட்டிய போர் பார்க்க போறோம். இந்த முதல் ஆங்கிலேய மராட்டிய போர் பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ பிரீஃபா போட்டிருக்கேன். அது வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதை பாருங்க. அதுவும் போட்டிருக்கேன். மைசூர் வாரம் வீடியோ போட்டிருக்கேன், பிரீஃபா இருக்கும். வேணுங்கிறவங்க அதை நீங்க பாருங்க. இப்ப இதுல இருக்கிறத பார்க்கலாம். முதல் ஆங்கிலேய மராட்டிய போர் 1775ல இருந்து 82 வரைக்கும் நடக்கும். 1761ஆம் ஆண்டு 3ஆம் பானிபட்டு போருக்கு பின்பு மராட்டியர்கள் பெரும்பாலும் ஒற்றுமை குன்றி காணப்பட்டாங்க. பிரிட்டிஷார் தங்களது விரிவாக்க கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு இதனை தகுந்த வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டனர். 1775ஆம் ஆண்டு மாதவராவ் மற்றும் அவரது சித்தப்பா ரகுநாதராவ் இருவருக்கும் இடையே பேஷ்வா பதவிக்காக போட்டி நிலவுது. 1775 மார்ச் திங்கள்ல பம்பாயில் இருந்த பிரிட்டிஷ்
பிரிட்டிஷ் அரசு வந்து ரகுநாதராவுடன் சூரத் உடன்படிக்கையை வந்து செஞ்சு கொண்டாங்க. இதன்படி சால்செட்டு பசின் பகுதிகளை வந்து பிரிட்டிஷாருக்கு கொடுப்பதாக அவர் வாக்களித்தாரு. பின்னர் அவர் அதற்கு தயக்கம் காட்டினாரு. பிரிட்டிஷார் வந்து அப்பகுதிகளை கைப்பற்றினாங்க. பம்பாய் அரசின் இந்த நடவடிக்கையை வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து ஏற்கல. இச்சிக்கலை தீர்ப்பதற்காக வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1776 கர்னல் அப்டன் என்பவரை அனுப்பி வைக்கிறாரு. சூரத் உடன்படிக்கையை ரத்து செய்து வைத்து மற்றொரு மராட்டிய தலைவரான நானா பட்னாவிஸ் என்பவருடன் புரந்தர் உடன்படிக்கையை வந்து அவர் வந்து செஞ்சுக்கிறாரு. இந்த உடன்படிக்கையின்படி 2ஆம் மாதவராவ் பேஷ்வாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். பிரிட்டிஷார் சால்செட்டை வந்து தக்க வைத்து கொண்டதுடன் பெருந்தொகையை போர் இழப்பீடாக வந்து பிரிட்டிஷார் வந்து பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் தாய்நாட்டு அரசாங்கம் புரந்தர் உடன்படிக்கையை வந்து நிராகரிச்சிச்சு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் புரந்தர் உடன்படிக்கையை வெற்று காகிதம் அப்படின்னு வந்து கருதினார். மராட்டியருக்கு எதிராக படையெடுக்கவும் அனுமதி அளித்தார். இதற்கிடையில் மராட்டியர்கள் பம்பாய் அரசின் துருப்புகளை முறியடித்தனர். 1781 வாரன் ஹேஸ்டிங்ஸ் கேப்டன் பாப்ஹாம் என்பவர் தலைமையில் பிரிட்டிஷ் துருப்புகளை அனுப்புனாரு. இப்படை மராட்டிய தலைமை மகாதாஜி சிந்தியாவை இந்த படை வந்து என்ன பண்ணுச்சுன்னா மராட்டிய தலைவரான மகாதாஜி சிந்தியாவை பல இடங்களில் முறியடித்து குவாலியரை வந்து கைப்பற்றுச்சு. 1782 மே திங்களில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் மகாதாஜி சிந்தியா இந்த இருவருக்கும் இடையே சால்வை உடன்படிக்கை வந்து கையெழுத்தானுச்சு. இதன்படி சால்செட் பசின் பகுதிகள் வந்து பிரிட்டிஷாருக்கு வந்து கிடைக்குது. ரகுநாதனாவுக்கு ஓய்வூதியம் வந்து வழங்கப்பட்டுச்சு. 2ஆம் மாதவராவ் பேஷ்வா என ஏற்றுக்கொள்ளப்பட்டாரு. இந்திய அரசியல்ல சால்வை உடன்படிக்கை பிரிட்டிஷ் செல்வாக்கை வந்து உறுதிப்படுத்தினுச்சு. மராட்டியருடன் அடுத்த 20 ஆண்டு கால அமைதிக்கு வழிவகுத்தது. மராட்டியர் உதவியுடன் மைசூர் ஆட்சியாளர் ஹைதர் அலியிடம் இருந்து இழந்த பகுதிகளை பெறுவதற்கு இவ்வுடன்படிக்கை உதவியாகவும் இருந்தது. இந்திய அரசுகளின் ஒன்றுபட்ட எதிர்ப்பில் இருந்து தங்களை காப்பாற்றி கொண்டதுடன் அவர்களை பிரித்து வைப்பதிலும் பிரிட்டிஷார் வெற்றி கண்டனர் என்று கூறலாம். நெக்ஸ்ட் 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் 1780 84 வரைக்கும் இது நடக்கும். முதல் ஆங்கிலேய மைசூர் போர் 1767 69 ஆண்டுகளில் நடைபெற்றுச்சு. பிரிட்டிஷாருக்கு எதிராக ஹைதர் அலி பெரும் வெற்றி பெற்றாரு. போரின் முடிவில் ஹைதர் அலி மற்றும் பிரிட்டிஷாருக்கு இடையே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து செய்து கொள்ளப்பட்டுச்சு. 11 ஆண்டுகளுக்கு பிறகு 2ஆம் மைசூர் போர் வந்து தொடங்குனுச்சு. 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போருக்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். 1771 மராட்டியர் வந்து மைசூரை தாக்கிய போது பிரிட்டிஷார் ஹைதர் அலியுடன் செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மதிக்க தவறினாங்க. அமெரிக்க சுதந்திர போரின் போது ஆங்கிலேயருக்கு ஹைதர் அலியின் கூட்டாளிகளான பிரிட்டிஷார்களுக்கும் இடையே மோதல்கள் வெடித்தன. ஹைதர் அலியின் ஆட்சி பகுதிக்குள் இருந்த பிரெஞ்சு குடியேற்றமான மாஹி என்ற இடத்தை பிரிட்டிஷார் கைப்பற்றினர். 1779 மராட்டியர் மற்றும் ஹைதராபாத் நிஜாம் ஆகியோருடன் ஹைதர் அலி பிரிட்டிஷாருக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டாரு. வட சர்க்கார் மாவட்டங்களில் இருந்து குண்டூரை கைப்பற்றுவதற்காக பிரிட்டிஷார் ஹைதர் அலியின் ஆட்சி பகுதி வழியாக தமது துருப்புகளை அனுப்பியதால் போர் வந்து தொடங்குனுச்சு. 1780 ஹைதர் அலி கர்னல் பெய்லி என்பவரை முறியடித்து ஆர்காட்டை கைப்பற்றினாரு. அதற்கு அடுத்த ஆண்டில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தனது அரசியல் திறமையால் கூட்டிணைவை வந்து சிதறடித்தாரு. அவர் நிசாமுடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டாரு. மராட்டிய தலைவர்களான பான்ஸ்லே மற்றும் சிந்தியா ஆகியோருடன் சமரசம் செய்து கொண்டு ஹைதர் அலியை தனிமைப்படுத்தினாரு. 1781 மார்ச் திங்களில் சர் ஐயர் கூட் பரங்கிப்பேட்டையில் ஹைதர் அலியை முறியடிச்சாரு. 1782 டிசம்பரில் தனது 60வது வயதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஹைதர் அலி இறந்துடுறாரு. அவரது புதல்வர் திப்பு சுல்தான் பதவி ஏற்கும் வரை இச்செய்தி ரகசியமாகவே வந்து வைக்கப்பட்டு இருந்துச்சு. 1784 ஆண்டு மங்களூர் உடன்படிக்கையின்படி 2ஆம் மைசூர் போர் வந்து முடிவுக்கு வருது. இரு தரப்பிலும் கைப்பற்றப்பட்ட பகுதிகள் திரும்ப அவரிடமே வந்து ஒப்படைக்கப்பட்டுச்சு. இரு தரப்பிலும் போர் கைதிகளும் விடுவிக்கப்பட்டனர். நெக்ஸ்ட் பிட் இந்தியா சட்டம் 1784 வந்து பிட் இந்தியா சட்டத்தை வந்து பார்க்க போறோம்.
ஒழுங்குமுறை சட்டம் சில குறைபாடுகளை கொண்டிருந்தது என பார்த்தோம். 1784 ஜனவரி திங்களில் இளைய பீட் பொது தேர்தலுக்கு பின் இங்கிலாந்து பிரதமர் ஆனவர் இந்த இளைய பீட் என்பவர். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்தியாவுக்கான வரைவு மசோதாவை கொண்டு வந்தார். இரு வகைகளிலும் கடும் வாக்குவாதம் நடைபெற்ற போதிலும் 7 மாதங்களுக்கு பிறகு அது நிறைவேற்றப்படுது. 1784 ஆகஸ்டில் அரசு ஒப்புதலும் வழங்கப்பட்டது. இச்சட்டமே பிட் இந்திய சட்டம் அப்படின்னு புகழ் பெற்றது. முக்கிய விதிமுறைகள் இதுல பார்க்கலாம். 6 உறுப்பினர்கள் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் ஒன்று ஏற்படுத்தப்படுது. அவர்கள் இங்கிலாந்து அரசால் நியமிக்கப்படுறாங்க. அந்த 6 பேரும் இயக்குனர்கள் குழுவில் எந்த மாற்றமும் செய்யப்படல. இந்திய நிர்வாகத்தில் இச்சட்டம் முக்கிய மாற்றங்கள் கொண்டு வந்தது. தலைமை ஆளுநரின் அவை உறுப்பினர் எண்ணிக்கை 4 3 குறைக்கப்பட்டது. இதில் படை தளபதியும் அடங்குவார். அயலுறவு கொள்கையை பொறுத்தவரை பிட் இந்திய சட்டம் சிறப்பு மிக்கதாகும். இச்சட்டத்தை நுணுகி ஆய்வு செய்தால் வணிக குழுவின் நிர்வாகத்தில் ஒருவிதமான இரட்டைத்தன்மை ஏற்படுத்தப்பட்டதை உணரலாம். இயக்குனர் குழுவின் கட்டுப்பாட்டில் வணிக நடவடிக்கைகளும் கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழ் அரசியல் நடவடிக்கைகளும் விடப்பட்டன. அரசின் பிரதிநிதியாக கட்டுப்பாட்டு வாரியம், வணிக குழுவின் அடையாளமாக இயக்குனர் குழுவும் திகழ்ந்தன. வாரன் ஹேஸ்டிங்ஸ் மீதான தேச துரோக குற்றச்சாட்டை நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1784 ஆண்டு பிட் இந்திய சட்டம் வாரன் ஹேஸ்டிங்ஸை பொறுத்தவரை அதிர்ச்சியாகவும் ஏமாற்றமாகவும் இருந்தது. வங்காள அரசின் கொள்கையை கண்டித்து பிரதமர் ஆற்றிய உரை தனது தனிப்பட்ட ஆளுமையை குறை கூறுவதாக வாரன் ஹேஸ்டிங்ஸ் கருதினார். இங்கிலாந்தில் அவரது புகழும் நற்பெயரும் களங்கப்படுத்தப்பட்டது. எனவே 1785 ஜூன் திங்களில் தமது பதவியை துறந்துவிட்டு இந்தியாவிலிருந்து திரும்பினார். 1787 ஆண்டு எட்மண்ட் பர்க் மற்றும் விக் கட்சியினரால் அதிகார வரம்பு மீறல்களை காரணமாக காட்டி வாரன் ஹேஸ்டிங்ஸ் மீது நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. எட்மண்ட் பர்க் அவர் மீது 22 குற்றங்களை சுமத்தினார். அவற்றில் ரோஹில்லா போர், நந்தகுமார் விவகாரம், சேத்சிங் பதவி இறக்கம் செய்யப்பட்டது, அயோத்தி பேகங்கள் துன்புறுத்தப்பட்டது போன்றவை முக்கியமானவை ஆகும். 1795 ஆண்டு வரை விசாரணை நீடித்தது. இறுதியில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டார். வணிக குழுவிடம் இருந்து ஓய்வூதியம் பெற்ற 1818 வரை உயிர் வாழ்ந்தார். நந்தகுமார் என்பவர் வங்காளத்தில் செல்வாக்கு பெற்ற அதிகாரி ஆவார். பொய் கையெழுத்து என்ற குற்றத்திற்காக கல்கத்தா உச்சநீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டவர். இத்தீர்ப்பில் ஆங்கிலேய சட்டம் பின்பற்றப்பட்டது. நந்தகுமாருக்கு எதிராக வாரன் ஹேஸ்டிங்ஸ், தலைமை நீதிபதி சர் எலிஜா இன்பே என்பவரும் சதி செய்தனர் என்று கூறப்பட்டது. காசி அரசர் சேத் சிங் மீது வாரன் ஹேஸ்டிங்ஸ் கப்பம் கட்ட தவறியதற்காக அதிகப்படியான அபராதம் விதித்தார். பின்னர் அவரை முறையற்ற வகையில் பதவி நீக்கம் செய்கிறாரு. வங்காள நவாபின் அன்னையும் பாட்டியும் அயோத்தி பேகம்கள் எனப்பட்டனர். அவர்களிடமிருந்து பணம் பறிக்க முயன்ற நவாபிற்கு வாரன் ஹேஸ்டிங்ஸ் படை உதவி அளிச்சாரு. இது அதிகார வரம்பை மீறிய செயலாகும். வாரன் ஹேஸ்டிங்ஸ் பற்றிய ஒரு மதிப்பீடு தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். மனத்திற்பம், பேராற்றல், கடும் உழைப்பு போன்ற குணங்களை கொண்ட சிறந்த மனிதராக வாரன் ஹேஸ்டிங்ஸ் திகழ்ந்தார். முகலாய கால பண்பாட்டில் திளைத்திருந்த வங்காளத்தில் நீண்ட காலம் தங்கியிருந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காளம், பாரசீகம் போன்ற கீழ்திசை மொழிகளை கற்றதோடு கீழை நாட்டு பழக்க வழக்கங்களையும் வளர்த்து கொண்டார். திறமையான நிர்வாகத்தை இந்தியாவில் ஏற்படுத்துவதற்கு இந்திய பண்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் கவனமாக இருந்தார். எனவே இந்திய மொழிகளை கற்பதையும் கலைகளை பேணுவதையும் ஆதரிச்சாரு. எதிர்ப்புகள் நிறைந்த சூழ்நிலையில் அவர் மேற்கொண்ட பணிகள் சவால்கள் நிறைந்தவை ஆகும். புற எதிரிகளை அசாத்திய துணிச்சலுடனும் வற்றாத வலிமையுடனும் எதிர்கொண்ட வாரன் ஹேஸ்டிங்ஸ் உடனிருந்த எதிரிகளை அசாதாரண பொறுமையுடனும்
திட மனதுடனும் கையாண்டார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் விட்டு சென்ற அடித்தளத்தின் மீதுதான் அவருக்கு பின் வந்தோர் பிரிட்டிஷ் ஆட்சியை நிறுவினர். இதுதான் 12th ஓல்டு புக்ல இருக்கிற வாரன் ஹேஸ்டிங்ஸ் பத்தின லெசன். ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ள வாரன் ஹேஸ்டிங்ஸ் லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லெசனை படிச்சிங்கன்னா உங்களுக்கும் சீக்கிரமா இந்த லெசன் வந்து கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் லெசன்ஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோங்க, ரீட் வித் வைஷு சேனலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.